என்னடா இது, நம்ம வாழ்க்கை மட்டும் ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கு, நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணினாலும் நம்ம வாழ்க்கை மட்டும் மூவ் ஆகுற மாதிரியே தெரியலையேன்னு யோசிக்கிறீங்களா? ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க காலையில எழுந்திருக்கிற நேரம் தான் உங்களை தோற்கடிக்குது. அதிகாலை நேரம், உலகம் இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கும் அந்த 1 மணி, அங்கதான் வெற்றியாளர்களுக்கும் சாதாரண வாழ்க்கை வாழ்றவங்களுக்கும் வேறுபாடு ஆரம்பிக்குது. இயர்லி வேக்கப் டிப்ஸ் வீடியோ இல்லை இது, உங்க வாழ்க்கை ஸ்டீரிங்க மீண்டும் உங்க கையில எடுக்கிற வீடியோ. ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ முடியும் போது நீங்க நாளை நான் வேற மனிதனா எழணும்னு முடிவெடுப்பீங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லெட்ஸ் பிகின். உங்க வாழ்க்கைய மாற்றும் அதிகாலையின் ரகசியம். தினமும் அதிகாலையில எழுந்து 10 நிமிடம் தன்னை பற்றி யோசிப்பவருக்கு வாழ்க்கை எப்போதுமே வாய்ப்புகளாகவே தான் இருக்கும். தூங்கிக் கொண்டே இருக்கும் ஒருவருக்கு வாழ்க்கை எப்போதும் பிரச்சனைகளாகவே தான் இருக்கும். ஏன் தெரியுமா? நாம் எழும் நேரமே நம்முடைய எதிர்காலத்தை முடிவு செய்யுது. இது 1 வருடம், 1 மாதம், 1 நாள் பற்றிய கதை இல்ல, ஒரு நேரம் பற்றிய கதை. அதிகாலை 4:30 மணி முதல் 5:30 மணிக்குள்ள எழும் நேரம் இன்று உங்களை மாற்றக்கூடிய அதிகாலையின் அதிசயங்களை நான் சொல்றேன். முழுசா கேட்டீங்கன்னா நீங்க நாளைக்கே வேற மாதிரி ஆகிடுவீங்க. எதுக்கு வாழ்க்கை நம்மள ட்ராக் பண்ணுது? நம்ம வாழ்க்கை ஒரு கார் மாதிரி. ஆனா ஸ்டீரிங் நம்ம கைவசம் இல்லாம நம்ம பிறந்த நொடி முதல்லயே நம்ம அப்பா அம்மா, ரிலேட்டிவ்ஸ், இந்த சொசைட்டி, வேலை, கடன், பொறுப்பு, இந்த மாதிரி அனைத்துமே அந்த ஸ்டீரிங்கை பிடிச்சுக்கிட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. அதனாலதான் வாழ்க்கை வேகமா போற மாதிரியே தெரியும், ஆனா நம்ம எதையுமே டிசைட் பண்றது மாதிரி தெரியாது. காலையில எழும்போது என்ன நடக்குது? உங்க மனசின் ரிமோட் கண்ட்ரோல் உங்களிடம் திரும்ப வரும். மற்றவர்களால அமைக்கப்பட்ட புரோகிராம்கள் எல்லாம் பின்பற்றும் வாழ்க்கைய நீங்க அமைக்கிற வாழ்க்கையா மாறும். அதுதான் முதல் மாற்றம். அதிகாலை நேரத்தின் அறிவியல் என்ன? அதிகாலையில நம்ம பிரெயின் எப்படி ஒர்க் பண்ணுது தெரியுமா? இது வெறும் பழக்கம் இல்ல, அறிவியல் ஃபேக்ட். 1. பிரெயின் ஆல்பா ஸ்டேட். இது கிரியேட்டிவிட்டி, கிளாரிட்டிக்கு மிக அதிகமான நேரம். நீங்க முடிவு எடுத்தா அது உங்க சப்கான்சியஸ்ல டைரக்டா சேவ் ஆகும். அதிகாலையில எடுக்கிற முடிவு லைஃப் டைம் சேஞ்ச். கார்டிசால் லெவல் பேலன்ஸ்டா இருக்கும். காலை நேரத்துல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் நேச்சுரலி சரியாகும். வில் பவர் மேக்சிமம் இருக்கும். காலை நேரத்துல மன வலிமை ஸ்ட்ராங்கஸ்ட். அதனாலதான் டயட் ஃபாலோ பண்ண முடியும், யோகா செய்ய முடியும், ஃபினான்ஸ் பிளான் பண்ண முடியும், விஷயங்களை நிறைவேற்ற முடியும். லைஃப் கண்ட்ரோல் மார்னிங்ல தான் கிடைக்கும். அதிகாலை எழும் நபர்களின் 7 அதிசயங்கள் என்ன தெரியுமா? இப்போதான் நம்ம மெயின் கண்டென்ட்டே ஆரம்பிக்குது. முதலாவது அதிசயம், ஓவர் திங்கிங் குறையும். காலை எழும்போது தலை அப்படியே ரீசெட் ஆகும். முந்தைய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் எவாபரேட் ஆகிடும். ஓவர் திங்க் பண்ற ஒருவரின் மனசு அதிகாலையில மட்டும்தான் சுத்தமா இருக்கும். நீங்க அந்த நேரத்தை பிடிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையே கிளீன் ஆகும். இரண்டாவது அதிசயம், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அவ்வளவு லெவலுக்கு போகும். காலை 5 மணிக்கு எழுந்திருக்கிறது ஒரு சாதாரண வேலை இல்லை, ஒரு இம்பாசிபிளா தெரிகிற விஷயத்த நீங்க நாள்தோறும் ஜெயிக்கிறீங்க. ஸ்மால் வின்ஸ் ஈக்குவல் பிக் கான்ஃபிடன்ஸ். தினமும் ஸ்மால் வின் கொடுத்தா உங்க கான்ஃபிடன்ஸுக்கு லிமிட் கிடையாது. மூணாவது அதிசயம், எமோஷனல் கண்ட்ரோல். மனசு மிக காம், கிளியர், ஸ்டேபிளா இருக்கும் நேரம் இது. எடுத்த டிசிஷன்ஸுகளை விட 100 டைம்ஸ் கரெக்டா இருக்கும். நான்காவது அதிசயம், முடிவெடுக்கும் திறன் இம்ப்ரூவ் ஆகும். காலை நேரத்துல டிஸ்ட்ராக்ஷன் 0வா இருக்கும். வேலை பாதி முடிஞ்ச மாதிரி இருக்கும். சக்சஸ் முடிவெடுக்கும் வேகத்துல தான் இருக்கு. ஐந்தாவது அதிசயம், ப்ரொடக்டிவிட்டி கேமா இருக்கும். ஒரு நாள் முழுக்க 10 மணி நேரம் வேலை பார்க்கும் பயனை காலை 1 மணி நேரத்துக்கு சமம். அப்போது பிரெயின் ஃப்ரெஷ், ஒர்க் ஸ்பீடு டபுளா இருக்கும். ஆறாவது அதிசயம், மன நிம்மதி வளரும். காலை நேரம் அப்சல்யூட் சைலன்ஸ் நமக்கு ஒரு இன்னர் பீஸ் கொடுக்கும். அது மணியில வாங்க முடியாத ஒன்று. அந்த 15 நிமிடம் அலோன் டைம் உங்க வாழ்க்கையை மாற்றும். ஏழாவது அதிசயம், டிசிப்ளின் வர தொடங்கும். டிசிப்ளின் என்பது சில நேரங்கள்ல செய்யற 100 விஷயம் இல்லை, ஒரே நேரத்துல ஒரு விஷயம் நாள்தோறும் செய்யறது தான். அதுவே அதிகாலையில எழும் பழக்கம். ஒரு ஹேபிட் ஸ்ட்ராங்கா வந்தா அது மற்ற 8 ஹேபிட்ஸையும் உருவாக்கும். அதிகாலையின் 5 பவர்ஃபுல் ரிச்சுவல்ஸ் பார்க்கலாமா? இவங்க தான் வாழ்க்கையை ஃபுல்லி டியூன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட், 5 minutes கான்ஷியஸ் பிரீத்திங். 5 நிமிடம் தீவிரமா மூச்சை இழுத்து விடுங்க. பிரெயினுக்கு ஆக்சிஜன் 30% அதிகரிக்கும். கிளாரிட்டி, கான்ஃபிடன்ஸ், காம்னஸ் கிடைக்கும். ரெண்டாவது, 10 நிமிஷம் வின்னர் விஷுவலைசேஷன். இந்த 10 நிமிஷம் பவர்ஃபுல்லா இருக்கும். நீங்க விஷுவலைஸ் பண்ணுங்க, நீங்க விரும்புகிற ஃபியூச்சரை, உங்க வெற்றியை, உங்க லைஃப் ஸ்டைலை, உங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை, உங்க ட்ரீம் ஹவுஸை, உங்க ஹாப்பினஸ்ஸை. பிரெயின் இதை ரியலாக நம்ப ஆரம்பிக்கும்.
then it create drive to achieve. மூணாவது 10 மினிட்ஸ் பாடி ஆக்டிவேஷன், யோகா, ஸ்ட்ரெச், வாக், மூச்சு பயிற்சி, ரத்த ஓட்டம், ஆர்கன்ஸ் எல்லாம் உங்களை ஆதரிக்க ஆரம்பிக்கும். நான்காவது 10 மினிட்ஸ் லேர்னிங் மோட், ஒரு பவர்ஃபுல் புக், ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ, ஒரு நியூ ஸ்கில், காலை பிரைன் லேர்னிங்க்கு ஓப்பனாக இருக்கும். ஐந்தாவது 15 மினிட்ஸ் டீப் ஒர்க், இதுதான் லைஃப் சேஞ்சர். நீங்க எந்த வேலைக்கு ஃபோக்கஸ் கொடுக்குறீங்களோ அது காலை நேரத்துல டபுள் ஸ்பீடா நடக்கும். இமெயில், ஃபோன், வாட்ஸ்அப் நாய்ஸ், குறும்பெல்லாம் இல்லாத நேரம் இதுதான் யூஸ் பண்ணுங்க. ஹவு டு வேக்கப் இயர்லி, எல்லாம் சரிதான், இதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனால் நான் எப்படி காலையில் எழுந்திருக்கிறது? நேராக நீங்கள் எடுத்ததும் நாளைக்கே 4 மணிக்கெல்லாம் எழுந்திருக்க முடியாது. அது ஓகே தான். இதுதான் ரியலிஸ்டிக் ஃபார்முலா. நாளைக்கு ஒரு 15 நிமிஷம் முன்னாடி எழுந்துருங்க. அடுத்த நாள் இன்னும் ஒரு 15 நிமிஷம். இப்படி 10 டேஸ்க்கு ஃபாலோ பண்ணிங்கன்னா 2.5 ஹவர்ஸ் கெயின் ஆகும். உங்களால் காலையில் 4:30க்கு எழுந்திருக்க முடியும். ஃபோனை பெட்டில் வச்சுட்டு தூங்காதீங்க. அது அலாரம் அடித்தாலும் உங்களை முழிக்க விடாது. நைட் ரொட்டீனை ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு டிம்மான லைட்டை போடுங்க. ஃபோன் 30 மினிட்ஸ் முன்னாடியே ஆஃப் பண்ணிடுங்க. மைண்டு காமாக வச்சுக்கோங்க. அடுத்து உடனே படுக்கையிலிருந்து எழுந்துருங்க. ஸ்னோஸ் ஈக்குவல் டு ட்ரீம் கில்லர். காலை நேரத்தில் செய்ய அழகான ஒரு ரீசன் வைங்க. எ ரீசன் தட் எக்ஸைட்ஸ் யூ. இங்கே உங்களுடைய எமோஷனல் கனெக்டுக்கு ஒரு கதையை சொல்கிறேன். ஒரு சாதாரண மனிதன் அதிகாலையில் எழும் பழக்கத்தை 10 நாட்களில் ஃபாலோ பண்ணி எப்படி கம்ப்ளீட் சேஞ்ச் ஆனா? ஒர்க் பெண்டிங்கில் வச்சுருப்பான், எப்பவும் சோம்பேறித்தனமாக இருந்தவன், கணக்கில் குழப்பமாக இருக்கவன், ஃபேமிலி டைம் 0வா இருந்தது. ஆனால் 10 டேஸில் காலை 5:15க்கு எழுந்தான். டே 3 மைண்டு காமாச்சு. டே 5 ஒர்க் ஸ்பீடாச்சு. டே 7 கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட். டே 10 பாசிட்டிவ் ஆரா பில்ட் ஆச்சு. டிரான்ஸ்ஃபர்மேஷன் செட்டில் ஆகுவது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒரு நேரத்தில் எடுக்கும் சிங்கிள் டெசிஷன் தான். எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு, ஆனா எல்லாருக்கும் ஒரு விமானம் இல்லை. விமானம்னா என்னன்னா, நான் நாளைக்கு நல்லவனாகவே இருக்கணும் என்ற உறுதி. அதிகாலையில எழுவதை போல ஒரு சின்ன சேஞ்சையே மனசு அடக்கி ஃபாலோ பண்ணுது. இதுதான் லைஃப் மாஸ்டரிக்கான முதல் அடிக்கல். யூ வின் த மார்னிங், யூ வின் யுவர் லைஃப். ஒவ்வொரு நாளும் உங்களை நினைவுபடுத்திக்கோங்க, இன்று நான் டிசைட் பண்ற மனிதனாகவே இருப்பேன்னு. அதுதான் இந்த ஒரு பழக்கம் உங்க வாழ்க்கையை ஆளும். அதிகாலை எழுவது வெறும் பழக்கம் இல்லை, அது நான் என் வாழ்க்கையை நானே நடத்துவேன்னு சொல்ற ஒரு சைலண்ட் டிக்ளரேஷன். நாளைக்கு காலை அலாரம் அடிக்கும் போது அந்த ஒரு நிமிஷம் தான் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது. ஸ்னோஸ் அடிச்சா பழைய வாழ்க்கை, எழுந்தா புதிய நீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஏதாவது ஒரு ஸ்பார்க் கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க. இன்னொருவரின் வாழ்க்கை மாறணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மேலும் மைண்ட் செட், டிசிப்ளின், லைஃப் மாஸ்டரி, லைஃப் செல்ஃப் க்ரோத், இதெல்லாம் உண்மையா ஆழமா ஹியூமனா பேசுற கண்டென்ட் வேணும்னா வாய்ஸ் ஆஃப் வாணி ஸ்பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானை பிரஸ் பண்ண மறக்காதீங்க. நாளை காலை உங்க வாழ்க்கை பழைய மாதிரி இருக்கக்கூடாது. வின் த மார்னிங், வின் யுவர் லைஃப். நாளைக்கு காலையில நீங்க எத்தனை மணிக்கு எழுந்திருக்க போறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாம மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு புதிய பயணத்தோடு சந்திக்கலாம். உங்களிடம் இருந்து விடை பெறுவது வாணி. நன்றி.